நீங்க ஏன் வந்து சாஃப்ட்வேருக்கு வந்தீங்க? வேர் யூ ஃபோர்ஸ் இன்டூ இட் ஆர் நீங்க சூஸ் பண்ணீங்களா? அக்டோபர் 9, 1999 தெர் வாஸ் அ கம்ப்யூட்டர் எக்ஸிபிஷன். எங்க வில்லேஜ்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னோட லைஃப்ல. 11 இயர் ஓல்டு. ம், ஸோ ம். ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டரை பார்க்குறேன். அப்படியே பிடிச்சிருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுலாம் தெரியாது. ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ். ஐ ஜஸ்ட் ஃபாலோட் ஃப்ரம் தேர் ஆன். எவ்ரிதிங் இஸ் ட்ரிவன் த்ரூ தட் பேஷன். ம், ம். சம்திங் இன் மீ டிரைவ். அவ்வளவுதான். ஓகே. அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டேன். எந்த லாஜிக்கலா ரீசனே கிடையாது. அப்ப நான் தென் ஐ ஹேவ் அ டிஃபரண்ட் கொஸ்டின் தேர். ஃபர்ஸ்ட்டா கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த யூசுவலா அப்ப வந்து ஆஃபீஸ் சூட் இருக்கும். பேசிக் கேம்ஸ், பெயிண்ட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள பீப்புள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே கம்ப்யூட்டர் கிடைக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. அதை ஹேக் பண்றதுக்காக அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. சின்ன ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? எப்படி அந்த ப்ரோக்ராமுக்கு உள்ள நீங்க டிரான்சிஷன் ஆனீங்க? ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த எக்ஸிபிஷன்ல என்ன ஹேண்டில் பண்ண ஒரு இண்டிவிஜுவல், சாரி அவங்க நேம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. பட் இப்ப திரும்பி பார்த்தேன்னா தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இதுல என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, இது வரையும் நீ வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்த, நீ வந்து ஒரு கால்குலேட்டரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மொமெண்ட். இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் நீங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் உங்க ஊர்ல ஒரு சென்டர் இருந்துச்சு. அங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அவர்கிட்ட தான் போய் யூ ரெஜிஸ்டர்ட் ஆர் யூ பெய்ட் ஃபார் இட் அண்ட் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க. ஃபர்ஸ்ட் பே பண்ணல ஆக்சுவலா. அந்த அளவுக்கு காசு கிடையாது ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு. ஸோ என்ன சொன்னேன்னா, எனக்கு சும்மா ஒரு 2-3 நாள் எனக்கு சொல்லித் தரீங்களா இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, மேபி அவங்க அப்பதானே இன்ட்ரடக்ஷன், அது ஒரு பக்கா வில்லேஜ். ஸோ சரி, அட்லீஸ்ட் அவங்கள பொறுத்தவரை வேர்ட் ஆஃப் மவுத் அது ஸ்ப்ரெட் ஆகணும். அது அந்த இன்டென்ஷன்ல இருந்ததுனால நான் கூச்சப்படாம கேட்டேன். நீங்க டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான். ஐ வாண்டட் சம்திங், ஐ ஆஸ்ட், கொஞ்சம் சொல்லி தரீங்களா அப்படின்னு. சரி வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா போயிட்டு அந்த பேசிக் ப்ரோக்ராம் தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கோ டு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 10 பிரிண்ட் ஐ 20 கோ டு என் சம்திங். ரொம்ப ஒரு ஃபன்னியா. ஸோ எனக்கு வந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் பவர் கிடைச்ச மாதிரி ஒரு இது. இது நீங்க எத்தனை வருஷம் படிச்சிருப்பீங்க அந்த டைம்ல? ஒரு 1 இயர் படிச்சிருப்பீங்களா? 1 இயர்லாம் படிக்கலீங்க. அவங்க சும்மா தானே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 1 வீக் போயிருப்பேன், அவ்வளவுதான். ஓகே, தென் உங்களோட நெக்ஸ்ட் என்கவுண்டர் வித் ப்ரோகிராமிங் ஆர் கம்ப்யூட்டர் எப்ப நடந்துச்சு? ஸோ அது அங்க வந்து அந்த ஒரு 1 வீக் வந்து இட் வாஸ் என்ன சொல்றது, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த 1 வீக் ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்ததுனால வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி தேர். பட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ அதர் ப்ரொவிஷன். ஸோ பட் ஒன்னு எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் எனக்கு அக்சஸ் கிடைக்கும். ஃப்ரம் தட் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ் என்னோட மைண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, டக்குன்னு 10th முடிக்கணும்ப்பா, 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டு கம்ப்யூட்டர் லேப்ல உட்காரணும். இது நடந்தது ரஃப்லி 7th 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் தட் மொமெண்ட் ஆன்வர்ட் சூப்பர், எனக்கு பிடிச்சிருச்சு, 11th ஸ்டாண்டர்ட் போறோம், அவ்வளவுதான் மைண்ட் செட். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அந்த 11th ஸ்டாண்டர்ட் போற வரையும் கம்ப்யூட்டர் டச் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஹேவ் யூ எவர் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, இந்த மீன் பீரியட் உங்களுக்கு வந்து டோட்டலா அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்துருக்கு. அந்த ஃபயரை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அந்த தட் ஃபயர் வாஸ் கீப் பர்னிங். அண்ட் எனக்கு கிளீனா தெரியும் தெர் இஸ் நோ அதர் மீன்ஸ். ஏன்னா அப்போ ஒன்றும் பெருசா கம்ப்யூட்டர் ஒன்றும் பெருசா, நான் சொல்றது வந்து சொன்னேன் இல்லையா 1999. ஸோ பெருசா கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் நிறைய பேர் வீட்லலாம் வந்து அது கிடையாது. ஸோ நோ லேப்டாப், நத்திங். ஸோ அதனால வந்து ஐ நோ ஒன்லி லேப் ஒன்று கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், அங்கே போய் படிக்கலாம். அதுக்கு எனக்கு காசு கிடையாது. வீட்டில் வந்து படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுவுமே நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஒரு ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஒருத்தவங்க. எப்படியோ படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியல, எப்படியோ படிச்சுட்டு. ஸோ அதனால வந்து ஐ கிளியர்லி நோ த ஒன்லி வே தட் ஐ கேன் ஆக்சஸ் கம்ப்யூட்டர் இஸ் கெட்டிங் இன் டு 11th ஸ்டாண்டர்ட். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால மை மைண்ட் இஸ் செட். சரி ஓகே, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மீன் டைம் வந்து உங்க ஊர்ல நீங்க 11th படிக்கிற வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அங்கதான் இருந்துச்சு, கரெக்டா? அங்கதான் இருந்துச்சு. நான் போகும்போது வரும்போதுலாம் என் கண்ணில் படும். பட் பெருசா அதை மிஸ் பண்றோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இல்லைங்க. ஸோ லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள்
ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து நான் பெருசா அதை இது பார்க்கல. ஒரு பெரிய விஷயமா தெரியல. எனக்கு அதுவும் பெரிய ஐ நோ பட் ஐ ஐ ஐ எனக்கு என்ன அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும். என்ன இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் முடிச்ச பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறேன். என்னங்க? யூ ஆர் ரெடி டு வெயிட். தட்ஸ் ஃபைன். ஐ வாஸ் வெயிட்டிங். என்னோட என்டையர் லைஃப்மே அப்படிதான் இருந்துச்சு. எர்லி சைல்ட்ஹுட். ஒரு பேக் வாங்கணும்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் வெயிட் பண்ணணும். புதுசா ட்ரெஸ் வாங்கணும்னா தீபாவளி வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ தட் வாஸ் பார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அது வந்து எனக்கு பெருசா வித்தியாசமா தெரியல. உங்களுக்கு யார் வந்து 11th வந்து கம்ப்யூட்டர் வரும்னு சொன்னாங்க? நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணீங்களா? யாரும் சொன்னாங்களா? இல்ல நான் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் லேப் அது வரையும் எங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் லேப் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனா நான் என்ன நினைச்சேன், அது ஒரு கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப் மாதிரி அதுவும் ஒரு லேப். ஸோ பெருசா நீங்க ஒரு தடவை ருசி கண்டுட்டீங்க. என்னங்க? ஒரு தடவை ருசி கண்டுட்டீங்கன்னு. ஆமா. ஸோ அந்த லேபுக்குள்ளேயே நான் போனதும் கிடையாது. ஒரு அதான் சொன்னேன் இல்லையா, பிசிக்ஸ் லேப் கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி அது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப், அவ்வளவுதான். சம்திங் இஸ் ஹேப்பனிங் தேர். பட் அது என்ன ஏதுன்னு எனக்கு பெருசா அப்போ ஒரு ஈடுபாடும் கிடையாது. கியூரியாசிட்டி இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்போ வந்து கியூரியாசிட்டி வந்துருச்சு. கண்டிப்பா. எஸ்பெஷலி அந்த சொன்னாங்க இல்லையா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கால்குலேட்டர் அப்படின்னு சொன்னேன். அதாவது த மேஜிக், யூ ஹாவ் த மேஜிக் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங். தட் இஸ் வாட் ட்ரிகர். இப்பயுமே என்னோட கோர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான், கிரியேட்டிங் சம்திங். ஐம் ஹார்ட் கோர் கிரியேட்டர் அட் ஹார்ட். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்டா ப்ரோக்ராமிங் 11th ஸ்டாண்டர்ட் நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சூஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அப்டக்கிள்ஸோ இருந்துச்சா? சூஸ் பண்றதுக்குன்னு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில எங்க வீட்டுல வந்து நான் என்ன படிக்கிறேங்கிறது கூட எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்தவரையில நான் படிக்கிறான் நல்ல பையன் அவ்வளவுதான், அதோட விட்டுடுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது நீ மெடிசின் தான் படிக்கணும், இது படிக்கணும், அது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு யாரும் கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் என்னுடைய ஓன் டிசிஷன் தான். 10th முடிச்சேன். அப்படியே போயிட்டு 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான், எடுத்துட்டேன். நீங்க ஃபர்ஸ்டா பண்ண ப்ரோக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க டிசப்பாயின்மெண்ட் எதுவும் வந்துச்சா? நிறைய ட்ரை பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் லேப்ல பிராக்டிக்கல் செக்ஷன் அந்த கிளாஸ் வரும் இல்லைங்களா, பெல் அடிச்சு அடுத்த செகண்ட் கிளாஸ்ல இருந்து லேபுக்கு போயிடுவேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் டூயிங் சம்திங். அது வருதோ வரலையோங்கிறது எனக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் த ஹாப்பினஸ் ஐ சா when I am working there, still I am feeling that happiness. இன்னைக்கு நான் வந்து உட்காந்து ஒரு கோட் அடிச்சேன்னா எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் வருமோ அந்த ஹாப்பினஸ் ரைட் that day it's there. That is what driving me. இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க, இந்த கெமிஸ்ட்ரி லேபோ பிசிக்ஸ் லேபோ பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு லேப், அது என்னன்னு நமக்கு தெரியாது. அதுல ஒரு பெரிய கியூரியாசிட்டி வந்திருக்காது. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். கரெக்ட். ஆனா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னதால உங்களுக்கு செஞ்சு காட்டுறதால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கரெக்ட். இப்போ நம்ம வில்லேஜஸ்ல கூட பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் ஆர் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே கம்ப்யூட்டர்ஸ் நேரடியா பீப்புளுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்குது. ஆனா ப்ரோக்ராமிங்ல பெருசா ஒரு ஈடுபாடு வர்றதில்ல. அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஜாப் சாய்ஸா வருது. ஜாபுக்கு போனா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்குது. ஓகே, கரெக்ட். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் வை திஸ்? இந்த ஒரு அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து வராம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்த கியூரியாசிட்டி ஃபார் நார்மல் பீப்புள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்லயும் வர்றது கிடையாது, பிசிக்ஸ்லயும் வர்றது, கெமிஸ்ட்ரிலயும் வர்றது இல்லை. கரெக்ட். அங்கதாங்க வந்து அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்ல இருந்து நம்ம வந்து விலகி போயிட்டு இருக்கோம். ஒரு கிரிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ங்கிறதே அங்கதாங்க இருக்கு. ஸோ எஜுகேஷன் வந்து ஒரு மாதிரி ஃபேக்டரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவுட்கம் ஓரியன்ட் ரிசல்ட் ஓரியன்டா போயிடுச்சு. இதை படிச்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இதை படிச்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இதை படிச்சவங்களாம் எப்படி இருக்காங்க, இதை படிச்சவங்களாம் எப்படி இருக்காங்க. ஸோ வி ஸ்டார்டட் திங்கிங் மோர் ஆஃப் ஒரு டிபிக்கல் ஃபேக்டரியிலேருந்து வர அவுட்புட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எஜுகேஷன். ஓகே, இந்த ஃபேக்டரிக்கு போ, இந்த மாதிரி நீ வந்து வருவ, இந்த மாதிரி நீங்க வந்தன்னா இப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு மோல்டுக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அகைன் இது ஏன் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அகைன் 4 பேர் என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு பியர் ப்ரெஷர், அப்புறம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அகைன் நீங்க பார்த்தீங்கன்னா the society is having so much influence. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த தகத்து எரிஞ்சிட்டு நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு பாத்த கார் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் எனார்மஸ்
அது ஒரு செல்ஃப் டைரக்ஷன், ஒரு செல்ஃப் இது. ஓகே, அதை நான் சொல்றதுக்கு என்னோட தாத்தாவை நான் வந்து எக்ஸாம்பிளா சொல்லணுங்க. தேங்க்ஃபுல்லி நான் வந்து எங்க தாத்தாவோட வளர்ப்பு, தாத்தா வந்து அந்த தனித்துவத்தை வந்து எப்பவுமே வச்சுப்பாங்க. Like, அவங்களும் ரொம்ப கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்க. பட் ஆனா தனி ஒரு ஆளா வந்து ஒரு பெரிய தோட்டத்தையே உருவாக்குனாங்க. எதுவா இருந்தாலும் இண்டிவிஜுவல், யாருமே வரலனாலும் நான் இறங்கி செய்வேன், யாருமே இல்லைனாலும் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விதமான அந்த தனித்துவம், சொசைட்டியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னா இவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை நான் வந்து லைஃப்ல ஸோ அதை நான் பார்த்து வளர்ந்ததுனால சம்பவ வந்து எனக்கு வந்து நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் மை லைஃப், ஐ கேன் டூ இட். ஸோ அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ தட். உங்களுக்கு வந்துருச்சு சின்ன வயசுல. எக்ஸாக்ட்டா அந்த நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. என்ன பாயிண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரி மோல்டுக்குள்ள போக கூடாது. ஸோ அதுதாங்க வந்து மிகப்பெரிய தப்பு நடக்குது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப ஒண்ணு நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இருக்குல்ல, கேட்டதெல்லாம் உடனே கிடைக்குது அப்படின்னு இருக்குல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இல்லாம இருந்திருக்கு. எது எதுனாலும் நம்ம சில ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த உங்களுக்கு பிடிச்ச படிப்பு கூட வந்து உங்க இஷ்டப்படி போய் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். கரெக்ட். அப்புறம் உங்க தாத்தா வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து நம்ம எதுனாலும் நம்மளே போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் உள்ள பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டா உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. கரெக்ட். அது தப்பா கூட போயிருக்கலாம். ஆனாலும் அது ஒர்க் அவுட் ஆக உங்களுக்கு அந்த பிலீஃப் அண்ட் கன்விக்ஷன் டெவலப் ஆகிட்டே வந்திருக்கும். அண்ட் அந்த பியர் ப்ரெஷர் எல்லாத்தையுமே நீங்க தள்ளி விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கலாம். ட்ரூங்க. ஸோ அதாவது அந்த பியர் ப்ரெஷருங்கிற வரும்போது தான் நான் அந்த ஆஸ்பெக்ட்டும் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ எனக்கு கம்ப்யூட்டர்ல நடந்தது கெமிஸ்ட்ரியில கூட நடந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கெமிஸ்ட்ரியிலேயே நிறைய லிட்மஸ் டெஸ்ட்லாம் இருக்கு. அதை வந்து கவர்ற மாதிரி சொல்லலாம். ஈவன் நம்ம அப்துல் கலாமோட ஸ்டோரியே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவருடைய டீச்சர் சம்திங் அந்த பேப்பர்ல பறக்கிற ஒரு ஈவெண்ட்டை சொல்லுவார். திரும்ப அவருடைய ஸ்பார்க்கிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டீச்சர் அப்துல் கலாம் கிட்ட வந்து, நீ வந்து இஸ்ரோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நீ அங்க வேலைக்கு போகணும்னா ஏரோநாட்டிக்கல் படிக்கணும், நாசான்னு ஒரு இது இருக்கு, அங்க போனா நீ சமாளா ஆயிடுவ, பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவ, அதுக்கு வந்து இதை படிக்கணும் அப்படின்னு, இது வேணும் அதுக்காக இது படின்னு சொல்ல. பாருப்பா எப்படி பறக்குது பாரு, இது பறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பாரு, இந்த பறவையை பாரு. லிட்டரலி அதுதாங்க எஜுகேஷன். See, when you show people அந்த நீங்க சொன்னீங்களா அந்த வார்த்தை கியூரியாசிட்டி, அதை ட்ரிகர் பண்ணி விடணும். அதை பாருப்பா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நம்ம சொல்றது அதுதான். பாருப்பா அந்த பிசினஸ் ப்ராப்ளத்தை பாரு, அந்த பிசினஸ் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணாம எப்படி இருக்கு? ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கோங்க. ஏடிஎம் மிஷின் இல்லைன்னா உங்க சுச்சுவேஷன் என்னன்னு பாருங்க. நீங்க போய் பேங்க்ல கியூல நிக்கணும். இப்போ ஜிபே வந்துருச்சு, யூபிஐ வந்துருச்சு, வரலன்னா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இதெல்லாம் தான் ஸ்பார்க் ஆகும். அதாவது சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை யூ நீட் டு ஃபால் இன் லவ் வித் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங். எக்ஸாக்டா அதுதான். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என்ன புதுசா எனக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகுவேன். எனக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா எனக்கு 1 crore ஹேக்கத்தான்ல கிடைக்க போகுதுங்கிறதுக்காக கிடையாது. தட் 1 crore இஸ் நாட் ட்ரிகரிங் மீ ஆர் எக்ஸைட்டிங் மீ. இட் இஸ் தட் ப்ராப்ளம் தட் எக்ஸைட்ஸ் மீ. அமேசிங். அந்த அவுட்கம் ஓரியன்டா ஒருத்தவங்களை பைண்ட் பண்ணாம கிராஃப்ட்மேன்ஷிப், அந்த கியூரியாசிட்டி, அந்த சயின்ஸ், இதே அதாவது அந்த ரா மெட்டீரியல் பிளஸ் சம் ட்ரிகர்ஸ், அவ்வளவு, அது மட்டும் போதும். நீங்க சொல்றது ரா மெட்டீரியல்ஸ் நான் சொல்றது வந்து மக்களை, அதாவது அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து பக்கா கிளேங்க, நல்ல கிளே. அதை மோல்டு பண்ற, அதாவது என்னை பொறுத்தவரையில தேங்க்ஃபுல்லி என்ன நானே செல்ஃப் மோல்டு பண்ணிக்கிற மாதிரி எனக்கு என்விரான்மெண்ட் இருந்ததுனால நான் என்ன மோல்டு பண்ணிக்கிட்டேன். டீச்சர்ஸ் மோல்டு பண்ணலாம், பேரண்ட்ஸ் மோல்டு பண்ணலாம். பட் அகைன் மோல்டிங் வந்து யூ டூ சம்திங் ஃபார் த லவ் தென் டூயிங் சம்திங் ஃபார் த அவுட்கம். நீங்க என்னைக்குமே அந்த அவுட்கமை வந்து தூக்கி அந்தாண்ட வச்சிருந்துங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அதுதாங்க. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஏன் பண்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாராவது அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்பா பண்றேன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால பண்றேன் அப்படின்னு என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உண்மையிலே அந்த பர்சனை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். பிடிச்சிருக்கதை பண்றியா, சந்தோஷம், ஹாப்பிப்பா. எல்லாரும் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. we are living in a world where everyone is doing what they love. It will be an amazing world. பட் ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. நம்ம பிடிச்சது ஒண்ணா இருக்கும், பண்றது வேறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு விதை வந்து கிட்டத்தட்ட
பை யுவர் ஏஜ் ஆஃப் 11-12 உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 6 or 7 more years டு டச் த கம்ப்யூட்டர். அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூ ஐட்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரோக்ராம் பண்ணும்போது வரக்கூடிய பக்ஸ், டீச்சர்ஸை நீங்க ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. ஹைலி லைக்லி தட் அப்ப இருந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இத இத உங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். வாட் வாஸ் யுவர் ஜர்னி தேர்? என்னுடைய கம்ப்யூட்டர் சார் நகுலன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஃபார் தட் பர்சன். ஏன்னா ஹி கேவ் தட் கம்ப்ளீட் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம். நான் ஈவன் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ்லயுமே நான் லேப்ல போய் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு கேவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீடம் இந்த சென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோப்பா. நான் பெருசா கேள்வியும் கேட்கறது மாட்டேன். எனக்கு என்ன பொறுத்தவரையில வந்து ஐ வாஸ் டிங்கரிங். நீங்க அந்த சின்ன வயசுல வந்து நிறைய பேர் வந்து அந்த மெக்கானிக்கலா டிங்கரிங் சில பேருக்கு இருக்கும். ஸோ இது எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ ஐ வாஸ் பிளேயிங் வித் தட் மிஷின். அப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல HTML CSS இருந்துச்சு. நானே HTML வச்சு நானே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எங்க டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன இருந்துச்சோ அதை வச்சு பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் என் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ராம்குமார்னு இருந்தாப்புல. நான் தமிழ்வேந்தன், அவன் ராம்குமார். ஸோ stmr.com அப்படின்னு போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அதுல போடுவோம். மேபி நேஷனல் பிளாக் எல்லாத்தையும் போடுறது. அப்ப இமேஜை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா எல்லா கண்ட்ரிஸையும் லிஸ்ட் பண்ணி அந்த கண்ட்ரியை கிளிக் பண்ணா அந்த கண்ட்ரியோடைய பிளாக் வரும். ஸோ இப்போ இந்தியாவை கிளிக் பண்ணா இந்தியா பிளாக், யூஎஸ்ஐ கிளிக் பண்ணா யூஎஸ் பிளாக். ஸோ HTML CSS C ப்ரோக்ராமிங் 11th 12thலயே இதை நான் பக்காவா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப சிலே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க லேப் எக்ஸசைஸ் அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இது பாஸ்கல் ட்ரையாங்கிள், நம்ம ஏன் இந்த பாஸ்கல் ஒரு ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஒரு சர்க்கிள் பிரிண்ட் பண்ணக்கூடாது? ஸோ அப்படின்னு நானா சில கேள்விகள் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க.